வணக்கம். இன்னைக்கு 15 கிலோமீட்டர் ஓடலான்னு முடிவு பண்ணேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி 15 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக 5 கிலோமீட்டர் ஓடுவேன். மைண்டுக்கு தான் நமக்கு பிரச்சனை. 6 கிலோமீட்டர்லேயே நெல்லுன்னு சொல்லும். அதை மீறி 10வது கிலோமீட்டர் வந்தோம். அங்கேயும் ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்குது. அதை மீறியும் நம்ம 15 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ ஆக்சுவலாக நமக்கு காம்படிஷன் நாம தான். ஸோ சேலஞ்ச் யுவர் செல்ஃப் சொல்லுவாங்க. 2 விஷயம் இந்த நியூ இயரில் பிரேக் பண்ணலான்னு நினச்சேன். ஒன்று, கேமரா முன்னாடி பேசி ஃபேஸ்புக்கில் வீடியோ போடணும். அடுத்து இந்த இயர் 15 கிலோமீட்டர்ஸாவது ஓடி நம்ம அதுக்கப்புறம் தான் நியூ இயர் விஷஸ் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். செட் பண்ண ஃபஸ்ட்டு கோல் 15 கிலோமீட்டர் ரன் பண்ணணுன்னு. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோ முன்னாடி பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ரீல்ஸ் போடுற குழந்தைங்க பசங்களெல்லாம் வேர்ல்டு செஸ் சாம்பியன் வின் பண்ணவரோட கம்பேர் பண்ணி நம்ம பசங்களாம் பார்த்தியா ரீல்ஸ் போட தான் லாக்கி அப்படின்ற போல் கம்பேர் பண்ணுறீங்க. ரீல்ஸ் போடாதீங்க, அதிகமாக ரீல்ஸில் நேரத்தை ஒதுக்காதீங்க சொல்கிறது சரி. ஆனால் ஒரு திறமையை இன்னொரு திறமையை கம்பேர் பண்ணி அதோட கம்பேர் பண்ணி இதை தாழ்வாக நினைக்காதீங்க.